ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படியே நம்ம இந்த வேர்ல்டை வந்து அந்த மேகங்களுக்கு நடுவில் காமிக்கிறாங்க. அந்த மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக நகரைவர் ஒரு கிங் அண்ட் குயின் தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு பிறந்திருக்கிறது தான் ஒயன் நீங்கள். ஸோ நீங்கள் பிறந்த உடனே அந்த இடத்துல ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடந்ததில்ல. ஸோ அதை பற்றி எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, இவங்க பிறந்த உடனே நம்ம ஊரில் எவ்வளோ அழகாக ஜொலிச்சது பார்த்தீங்களா, என்னமோ இவங்க கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இதை யாரும் மேலேருந்து பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்க ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துடுது. பட் அந்த டியர்ஸ் வந்து ஒரு பெயின் டியர்ஸ் கிடையாது, ஒரு ஹாப்பி டியர்ஸ். ஸோ அப்படியே ஜூம் பண்ணி உங்ககிட்ட வந்தோன்னா, நீங்கள் அப்போ தானே பேபி வந்து பார்ன் ஆகிருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து தூங்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் மம்மிக்கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு என் அழகு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நட்டெல்லாம் உடச்சி விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க மேட்ஸ்லாம் உங்களை அழகாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு குட்டியாக ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து உங்களை அப்படியே ரோல் பண்ணி வச்சு அப்படியே உங்கள் மம்மிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் மம்மி இருக்கமா ஹக் பண்ணிவிட்டு தேவதையே வந்து பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே டேஸ் போது நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க. நீங்கள் ரொம்ப குறும்பு, ஆனால் உங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிரின்சஸ் அப்படின்றதுனால வந்து உங்களை விட்டு அப்படியே வந்து பொத்தி பொத்தி பார்த்துப்பாங்க. லைக் உங்கள் ரூம், தென் உங்கள் கார்டன் தவிர வேறு எங்கேயும் விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் கூட எப்போவுமே கார்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கார்டன் போகிறீங்க. ஸோ கார்டன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வந்து ஜாலியாக விளையாடிட்டே இருக்கீங்க. உங்களை சுற்றி கார்ட்ஸ் இருக்காங்க. பட் அப்போ வந்து ஒரு தேள் வந்து உங்களை கடிக்க வருது. அதை நீங்கள் பார்த்துறீங்க. சரி நம்ம நகர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. பட் எதுவும் இன்டென்ஷனாக உங்களை கடிக்க வரணுன்ற மாதிரி உங்களை துரத்திட்டே வருது. நீங்கள் லைட்டாக பயந்துடுறீங்க. ஸோ அப்படியே பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிக்கிறீங்க. அதுவும் உங்களை துரத்திட்டே வருது. ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் பார்த்து லைட்டாக பயப்படுறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனை அங்கேயே வந்து சாகடிச்சு போட்டுடுறாங்க. பட் நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து ஏன் பயந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த தேலை சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு ஒரு 2 நாளுக்கு வந்து வெளியே வரலை. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே உங்களை சுற்றி சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் உங்கள் அம்மா உங்கள் ரூம்குள்ளே வராங்க. பார்த்தா ஒரு பாம்பு உங்களுக்கு கடிக்க வருது. ஸோ இதை பார்த்த உடனே உங்கள் அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்து ஸோ அந்த பாம்பை வந்து தூக்கி போடுறாங்க. ஏன்னா அவங்க குயின்ன்றதுனால வந்து அவங்க நிறைய ஸ்கில்ஸ் கற்று வச்சுருப்பாங்க. ஸோ தூக்கி போட்டு காட்ஸ்ன்னு கத்துறாங்க. அந்த காட்ஸ் அப்படின்னு காட்ஸ்னால் காவலாளி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ காவலாளின்னு கூப்பிட்டோன்னே அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் வராங்க. ஸோ உடனே நீங்கள் அதில் கத்தி ஏஞ்சிக்கிறீங்க. மம்மி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா அங்கே ஒரு பாம்பு இருக்குது. நீங்கள் அதை அப்படியே கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. உங்களை சுற்றி பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் ஜன்னல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வந்துட்டு தான் படுத்திருப்பீங்க. பட் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கூட இல்லை. உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு போங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க காட்ஸும் வந்து அந்த பாம்பை அடித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சொன்னே வந்து படுத்து தூங்குடா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூங்க வைக்கிறாங்க. நீங்களும் தூங்குறீங்க. உங்கள் அம்மா யோசித்து பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களை வந்து நிறைய விலங்குகள் வந்து உங்களை ஹார்ம் பண்ண தான் நினச்சிருக்கோம். அதை வந்து இது வரைக்கும் உங்கள் அம்மா ரொம்ப ப்ரொடெக்டிவாக எப்பவுமே உங்கள் கூட இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தில் உங்கள் அம்மா உங்கள் கூட இல்லாதனால நீங்கள் அதை கண்கூடவே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்து உங்களை எதனா தீண்டு வந்தாலுமே உங்கள் மம்மி வந்து அது ப்ரொடெக்ஷனாக இருப்பாங்க. பட் இந்த 2 சிச்சுவேஷனும் உங்கள் மம்மி இல்லாதனால அது வந்து உங்களை ரொம்ப தீண்டு வந்திருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் என் பொண்ணுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இப்படியே நடக்குது, இது நடக்கக்கூடாதுன்னா நான் எதனா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஸோ போகும்போது பார்க்குறாங்க உங்களுடைய ஸ்கின்லாம் அப்படியே ஜொலிக்குது. இதை பார்த்துட்டு ரொம்ப டியரி ஐஸாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ராஜாவுக்கும் தெரியாமல் போகிறாங்க. பட் ராஜா வந்து அதை அவங்கள பார்த்துட்டு குயின் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ராஜா எனக்கு புரியுது, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எங்கேயோ போகிறாங்க. ஸோ மார்னிங் நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க. ஏஞ்சி பார்த்தா உங்கள் மாம் அண்ட் டேட் வந்து உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் ஏஞ்சிட்டு அப்பா அம்மா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி வாய்ஸில் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைடா செல்லக்குட்டி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஹிப்பில் வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க உங்கள் அம்மா. நீங்கள் பார்க்குறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படியே டேஸ் போகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 15 ஏஜ் கேர்ள், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வந்து ஒரு குதிரையில் செம்ம வேகமாக போயிட்டுருக்கீங்க. ஸோ வேகமாக போயிட்டுருக்கும் போதே உங்கள் வில்லை எடுத்து ஒரு எய்ம் பண்ணி அதை
ஷூட் பண்ணுறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வில் கொஞ்சம் இதுவாகுது, மிஸ் ஆனோடனே உங்களுக்கு அவ்வளோ கோவம். உடனே குதிரையிலேருந்து இறங்கி செம்ம ஃப்ளக்டுவேட்டாக இருக்கீங்க. ஸோ உடனே வந்து ஒரு பொண்ணு வந்து இளவரசி இல்லை நீங்கள் ரொம்ப கரெக்டாக அடிச்சிட்டிங்க, ஒன்றும் இல்லை காற்றுனால தான், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி காமிக்கிறா, லைக் ஒரு பட்டம் மாதிரி காமிக்கிறா. ஸோ அதை பார்த்தா ரொம்ப காற்றடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை என் குறி தப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க. ஏன்னா இது 1000 டைம் நீங்கள் ஒழுங்காக அடிக்காது, அதாவது அந்த குறிக்கு பக்கத்துலேயே அடிச்சிட்ருக்கீங்க ரொம்ப நேரமாக. ஸோ இதனால் வந்து உங்கள் டீச்சரை வந்து திட்டிருப்பாங்க, என்ன நீ ஒரு ராணி, வருங்கால குயினாக ஆக போகிற, பட் உனக்கு சரியாக குறி கூட வைக்கத்தில் ரொம்ப நேரமாக அந்த பாயிண்ட்லேயே வச்சு அடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கானில் வந்து அப்படியே ஒரு 6 பக்கத்தில் போய் உட்காந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்லை தூக்கி போட்டு விளையாடிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் பிம்பத்தை உங்களுடைய மிரர் இமேஜை வந்து தண்ணியில் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இங்கே பாரு வயன், உன்னால் முடியலனா வேறு யாரால் முடியும், உன்னால் எல்லாம் முடியும், உன்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இதுவை பார்த்துட்டு நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த குதிரையில் ஏறுறீங்க. ஸோ கண்ணை மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. சரி, இந்த வாட்டி நம்ம அதை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து அந்த குதிரையை வேகமாக வந்து ஓட்டுறீங்க. ஸோ அந்த குதிரையும் நீங்கள் சொல்கிறத கேட்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கண் மூடி ஒரு டீப் ப்ரீத் எடுத்து கரெக்டாக அந்த குறிக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு ஷூட் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த ரெட் பாயிண்டில் கரெக்டாக அடிக்குது. ஸோ உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இத்தனை வாட்டி நீங்கள் அந்த ரெட் பாயிண்ட்டுக்கு ஷார்ப்பாக வச்சா கொஞ்சம் தள்ளும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சதுனால கரெக்டாக அந்த ரெட் பாயிண்டில் இருக்கா. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஸோ நம்மளுக்கு வந்து எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல, அதையே நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா உடனே போயிட்டு அந்த மாஸ்டரை கூப்பிட்டு வந்து அவரை நிற்க வச்சு 1 இல்லை 3 வில்ல ஒரே டைமில் வந்து அந்த ஒரே பாயிண்டில் அடிக்கிறீங்க. ஸோ இட்ஸ் லைக் மிராக்கிள். ஸோ சுற்றி உள்ள எல்லாருமே வந்து உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு ப்ரௌடோட ஸ்மைலோடு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அவங்கக்கிட்ட போகிறீங்க. அவங்க போனோடனே உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கிஸ் பண்ணிட்ட பிறகு கேட்குறீங்க, என்னம்மா பஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் என் பொண்ணு மேலே எப்போ எனக்கு பாசம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அங்கேருந்து சிரிச்சிட்டே போகிறீங்க. ஸோ இதை யாரும் மேலேருந்து பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் தென் நீங்கள் அங்கே போயிட்ட பிறகு வந்து உங்களுக்கு இப்போதைக்கு 15 சொன்னா இல்லையா, 18. ஸோ வந்து 18 வந்து உங்களுக்கு பர்த்டே வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ கூட இதான் வந்து ஒரு 10th டைம் நீங்கள் வெளியே போகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு கார்டனுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. அங்கே இருக்க ஒரு சின்ன சின்ன மரம் கூட உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு தெரியும். அதில் டெய்லி எத்தனை பூ பூக்கும், எத்தனை காய்க்கும்ன்றது கூட அந்தளவுக்கு உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக அங்கே தான் இருந்திருப்பீங்க. உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே, அதாவது 18 இயர்ஸ் வரைக்குமே 17 இயர்ஸ் வரைக்குமே அந்த கார்டன்லேயே தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10 டைம்ஸ் வேணால் வெளியே போயிருப்பீங்க. அதுவும் அவ்வளோ காவலோட நிறைய இதோடு தான் வெளியே போயிருப்பீங்க. உங்களுக்கு அது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகே காய்ஸ், நான் இதில் இந்த எபிசோடை முடிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த எபிசோடை நான் எப்பயே போட்டிருக்கணும். பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பாதி ரெக்கார்ட் பண்ண எனக்கு டைம் இல்லை. சாரி காய்ஸ். ஓகே, பை பாய். லவ் யூ பிடிஎஸ். லவ் யூ அம்மி. பை பாய்.